வணக்கம். ராயல் செஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்னுடைய பேர் முருகன், அஃபிடே ரேட்டிங் செஸ் பிளேயர், செஸ் கோச். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செஸ் கேம் ரூக் எண்ட் கேம் எப்படி பண்ணுறது, கிங்கையும் ரூக்கையும் வச்சு எப்படி செக்மேட் பண்ணுறது 50 மூக்கில். அதுபோல் எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் பிசப் அல்லது நைட் இருந்தால் எப்படி செக்மேட் பண்ணுறது ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ள சில டெக்னிக்ஸ் நீங்கள் கற்றுக்க முடியும். இது பிகினர்ஸ்க்கான வீடியோ. புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப உபயோகமானதாக இருக்கும். வீடியோக்குள்ளே போமா. செஸ் கேமில் கிங்கையும் ரூக்கையும் வச்சு 50 மூலம் செக்மேட் பண்ண முடியும். இந்த கேமில் ரூக்கையும் கிங்கையும் வச்சு செக்மேட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ்க்கான வீடியோ. ஃபஸ்ட்டு ரூக் 7th ரேங்க் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ இந்த ரூக் அட்டாக் பண்ணி இப்படி வருவாங்க. ஒரு மூவ் முடிஞ்சிருக்கு. செகண்ட் மூவ், தேர்ட் மூவ் நீங்கள் இந்த ஹெட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 4th மூவ், 5th மூவ், 6th மூவ், இங்கே வந்தாங்கன்னா 7th மூவ் இப்படி கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கிங்கை ஓரம் கட்டணும். அப்படி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும். அடுத்த ஸ்கொயர் அப்படியே ஒவ்வொரு ஸ்கொயராக கண்ட்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா ஈஸியாக கார்னர் கொண்டு போயிடலாம். இந்த பொசிஷனில் வந்து ஒரு வெயிட்டிங் மூவ், இந்த F5 கண்ட்ரோல் பண்ணி இப்படி வச்சா இங்கே தான் போகணும். இங்கே செக்மேட். இப்படி ஈஸியாக 50 மூக்கில் நீங்கள் செக்மேட் பண்ணிடலாம். இப்போ ரூக் கட் ஆஃப் டெக்னிக் பார்ப்போம். இப்போ கிங்குக்கு அப்போசிஷனில் இருக்குது. இந்த ரூக் இங்கே இருக்குது. இப்போ ஒயிட் டு பிளேன்னா இந்த ஸ்கொயர் கட் ஆஃப் பண்ணலாம், அல்லது டைரெக்டாக இந்த ஸ்கொயர் கட் ஆஃப் பண்ணலாம். இந்த ஸ்கொயர் கட் ஆஃப் பண்ணால் சிம்பிளாக அவங்க இந்த பக்கம் வருவாங்க. இங்கே வந்தால் பிளண்டர், ஏன்னா ஒரு வெயிட்டிங் மூவ் வந்து அடுத்த மூவ் மேட் ஆகிடும். அதனால் அவங்க இந்த சைடு வருவாங்க. இந்த சைடு வரும்போது இங்கே செக்கு வைக்கக்கூடாது. பிகினர்ஸ் நிறைய பேர் பண்ணுற தப்பு இங்கே செக்கு வைக்கிறது தான். இங்கே செக்கு வைக்கிறது தப்பு. G5 வைக்கணும். இந்த G5 வைக்கும்போது கிங்கால் இந்த 2 ஸ்கொயர் வர முடியாது. கம்பல்சரி மூவ் இங்கே தான் போக முடியும். இங்கே போகும்போது இப்படி வச்சா செக்மேட். இப்படி தான் ஈஸியாக செக்மேட் பண்ண முடியும். மறுபடியும் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு ரூக் இருக்குன்னு வச்சுக்கோம்போது இங்கே இருந்து இந்த ரூக் இங்கே இருக்குது. இவங்களால் இங்கே வர முடியாது. கிங்கால் இங்கே வந்தால் பிளண்டர் இல்லீகல் மூவ். ஸோ இங்கே தான் போகணும். இப்போ யோசிச்சு பாருங்கள். இந்த ஃபைலில் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணணும். இங்கே வைக்கணுமா இங்கே வைக்கணுமா வச்சுங்க. கரெக்டாக வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே வைக்கணும். இங்கே வச்சிங்கன்னா தான் இந்த C5 கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ கிங்கால் ஒரே மூவ் தான் போக முடியும். அப்போ இங்கே வச்சா செக்மேட். இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு செஸ் விளாண்டாங்கன்னா ஈஸியாக ரூக் எண்டிங் விளாட்லாம். ரூக் எண்டிங் வந்து ரொம்ப ஈஸி. அடுத்து இப்போ ஒரு பிஷப் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னா இப்போ ஒயிட் டு பிளே இந்த எக்ஸ்ட்ரா ஒரு பிஷப் வச்சுருக்காங்க. சிம்பிளாக நீங்கள் இந்த பிஷப் அட்டாக் பண்ணுங்க. இங்கே வந்தால் இங்கே மேட், இங்கே வர முடியாது. இங்கே அடிச்சுடுவாங்க. இங்கே போனாலும் இந்த ஸ்கொயரில் செக்மேட் ஆகிடும். அதனால் என்ன பண்ணணும், இங்கே வந்து ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டிக்கணும். என்ன ரீசன்னா இங்கே செக் வச்சா இப்படி வச்சு பிளாக் பண்ணிக்கலாம், செக்கை பிளாக் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பொசிஷனில் ஒரு சின்ன டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா சிம்பிளாக வின் பண்ணிடலாம். 2 ஆப்ஷன் இருக்குது டெக்னிக். ஒன்று ரூக் எப்படி வெயிட்டிங் மூவ் பண்ணுறது. வெயிட்டிங் மூவ் பண்ணால் கிங் இந்த பிஷப்பை விட்டுட்டு இந்த பக்கம் தான் வரணும், வேறு வழியே கிடையாது. அப்போ சிம்பிளாக இந்த பீஸ் அடிச்சுக்கலாம். 50 மூலம் செக்மேட் பண்ணிடலாம். கிங் இங்கே வந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே வந்து இந்த கண்ட்ரோல் பண்ணிவிட்டு முதல்ல சொன்ன மாதிரி இப்படி செக்மேட் பண்ணிடலாம். சிம்பிளாக இங்கே வந்து அப்படி இங்கே வரும்போது நிறைய பேர் பண்ணுற தப்பு இங்கே செக் வைப்பீங்க பிகினர்ஸ். இது பிளண்டர், ஏன்னா இங்கிட்ட எஸ்கேப் ஆயிடுவாங்க. இந்த கிங்கோட எஸ்கேப் ஸ்கொயர்ஸை தான் கண்ட்ரோல் பண்ணணும். சிம்பிளாக இங்கே ஒரு மூவ் பேக்கில். அப்போ இந்த 5th ரேங்கை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க. இங்கே வரும்போது இங்கே செக். இப்போ பழையபடி ரூக் அட்டாக் பண்ணால் ரொம்ப சிம்பிளாக
சப்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்தால் இங்கே பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்தாங்கன்னா பயந்துட்டு இப்படி பின்னாடி போகக்கூடாது. இந்த ஃபிஃப்த் ரேங்க்லேயே ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா இப்படி வந்துட்டிங்கன்னா ஃபிஃப்த் ரேங்க் அவங்களுக்கு வந்துடுவாங்க. அதனால் ஃபிஃப்த் ரேங்கை கண்ட்ரோல் பண்ணி விளாண்டு எந்த ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுறது முக்கியம். ஃபைலை கண்ட்ரோல் பண்ணணுமா ரேங்கை கண்ட்ரோல் பண்ணுறோமான்றது ரொம்ப முக்கியம் இந்த ரூக் எண்டிங்கில். இப்போ இந்த கிங் இங்கே போகும்போது சிம்பிளாக இங்கே வச்சா செக்மேட். பிஷப் பார்த்தோம். இப்போ நைட்டு பிஷப்புக்கு நைட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ ரூக் G8 செக் வைக்கும்போது செக்மேட் வராது. ஏன்னா இந்த நைட்டை போட்டு இப்படி கவர் பண்ணிடுவாங்க. கவர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கவுண்டர் அட்டாக் செக் வருது. பிஷப்பில் அப்படி செக் வராது. நைட்டில் அப்படி இந்த செக் வருது. இந்த பொசிஷனில் ரொம்ப கவனிக்கமாக வேண்டிய ஒரு விஷயம் வந்து பிகினர் வந்து இந்த பக்கம் மூவ் பண்ணி தப்பு பண்ணிடுவாங்க. இப்போ ஈஸியாக இங்கே வந்து அட்டாக் பண்ணி ரூக் எடுத்துருவாங்க. ஆனால் அப்படி செய்யக்கூடாது. சிம்பிள் மெத்தட். கிங்கை தான் நகட்டி ஆகணும். அதில் ரூக்கை நகட்டுற மாதிரி பிஷப்புக்கு ரூக்கை நகட்டுற மாதிரி இங்கே ரூக்கை நகட்ட முடியாது. கிங்கை தான் நகட்டி ஆகணும். ஒன்லி மூவ். இப்போ இங்கே கிங்கை நகட்டியாச்சு. இப்போ இந்த பீஸ் பின் பீஸ் கிங் இந்த நைட்டை விட்டுட்டு இங்கே தான் போகணும். இங்கே அல்லது இங்கே 2 ஆப்ஷன் தான் இருக்குது. இந்த சைடு ஆப்ஷன் கொடுத்தோம்னா தப்பிச்சிருவாங்க. மறுபடியும் சுற்றிக்கிட்டே இருக்கும். 50 மூலம் செக்மேட் ஆகாது. பட் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த பீஸ் லாஸ், இமீடியட் லாஸ். இந்த ஸ்கொயர் அல்லது இந்த ஸ்கொயர் இமீடியட் லாஸ். இப்போ கிங்கையும் ரூக்கையும் வச்சு உங்களால் செக்மேட் பண்ண முடியும். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்த மாதிரி தான் இதே தான், சேம் தான். பாருங்கள், செகண்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இங்கே செக்கு வச்சு கவர் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் யோசிங்க, இடது பக்கம் போகணுமா வலது பக்கம் கிங், அதாவது F6 போகணுமா D6 போகணுமா கிங்னு யோசிச்சு பாருங்கள். இங்கே போகக்கூடாது. இங்கே போனால் கிங் இங்கே வந்துடும். ஸோ இந்த ஸ்கொயர் போகக்கூடாது, இங்கே தான் போகணும். இப்போ இந்த நைட் ட்ராப் ஆகிடுச்சு. கிங் F8 அல்லது F7 சிம்பிளாக இப்படி அடிச்சு எடுத்துருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் செஸ் கேம் கற்றுக்கட்டும். ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம். உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மறக்காமல் ராயல் செஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீக்லி போடக்கூடிய 1 அல்லது 2 வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆல்ன்ற பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணல நோட்டிஃபிகேஷன் வராது. சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் வரலைன்னா நீங்கள் சேனல் பேஜில் போய் ராயல் செஸ் தமிழ் சேனல் பேஜில் போய் வீடியோவை பார்த்துக்கலாம். பிகினர்ஸ்க்கும் டோர்னமெண்ட் பிளேயர்ஸுக்கும் கண்டினியூவாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். 129 வீடியோ போட்டால் இது 130 வீடியோ. அது தொடர்ந்து வீடியோ பாருங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக செஸ் விளையாடுங்க. ஆல் தி பெஸ்ட்.